ஜெர்மனிய பாசிசத்தின் தோற்றம். பாசிசம் அப்படின்னா சர்வாதிகாரம். ஜெர்மனியில் பாசிசத்தின் தோற்றம் 1919 தொடங்குகிறது. இதை நோட் பண்ணிக்கோங்க. ஜெர்மனியில் பாசிசம் எப்பொழுது தொடங்கியது அப்படின்னு கேள்வி கேட்டாங்கன்னா 1919 பார்த்தீங்கன்னா தொடங்கியது. 1919 ஆண்டில் 7 நபர்களை கொண்ட ஒரு குழுவானது மியூனிச் நகரில் சந்தித்து தேசிய சோசலிஸ்ட் ஜெர்மன் உழைப்பாளர் கட்சி, சுருக்கமாக சொல்லப்போனால் நான்சி அப்படின்ற கட்சியை பார்த்தீங்கன்னா நிறுவனாங்க. அப்போது நான்சி அப்படின்ற கட்சி தொடங்கும் போது என்ன பேரில் தொடங்கியிருக்காங்க அப்படின்னா சோசலிஸ்ட் ஜெர்மன் உழைப்பாளர் கட்சி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அப்போ சோசலிஸ்ட் கட்சி அப்படிங்கிறது இந்த நாசி கட்சி தான் பார்த்தீங்கன்னா சோசலிஸ்ட் கட்சி அப்படின்னு சொல்கிறாங்க. உழைப்பாளர் கட்சி அப்படின்னு சொன்னாலும் சரி இந்த நான்சியை தான் சொல்கிறாங்க. சுருக்கமாக நமக்கு எல்லாத்துக்குமே தெரியணும் அப்படின்னா நான்சி அப்படின்னா நமக்கு பார்த்தீங்கன்னா ஞாபகம் வருது, ஹிட்லரை பார்த்தீங்கன்னா ஞாபகம் வரும். நாசி அப்படின்னா நமக்கு நல்லாவே தெரியும். இது பார்த்தீங்கன்னா 1919 ஆண்டு 7 நபர்களை கொண்ட ஒரு குழு பார்த்தீங்கன்னா இந்த நான்சி கட்சியை பார்த்தீங்கன்னா தோற்றுவிச்சிருக்காங்க. எந்த இடத்துல அப்படின்னா மியூனிச் அப்படின்ற நகரத்தில். நான்சி கட்சி எந்த நகரில் தோற்றுவிக்கப்பட்டதுன்னு கேள்வி கேட்டாங்கன்னா மியூனிச் அப்படின்ற நகரில் பார்த்தீங்கன்னா தோற்றுவிச்சிருக்காங்க. 7 நபர்களை கொண்ட குழு. இந்த கட்சி பார்த்தீங்கன்னா தோற்றுவிக்கும் போது தேசிய சோசலிஸ்ட் ஜெர்மன் உழைப்பாளர் கட்சி அப்படின்னு தோற்றுவிச்சிருக்காங்க. சுருக்கமாக நான்சி அப்படின்னு பார்த்தீங்கன்னா சொல்லுவாங்க. அந்த 7 பேரில் ஹிட்லரும் ஒருவராக இருந்திருக்கார். 7 பேர் கொண்ட ஒரு குழு பார்த்தீங்கன்னா இந்த நான்சி கட்சியை தோற்றுவிச்சாங்கன்னு சொல்கிறாங்க. ஹிட்லரும் அவர்களுள் ஒருவராக இருந்திருக்காரு. முதல் உலகப் போரின் போது பவேரியாவில் படையில் பார்த்தீங்கன்னா பவேரியாவின் படையில் ஹிட்லர் பணியாற்றியிருக்காரு. அவரின் ஆற்றல் மிக்க உரை வீரர்களை தட்டி எழுப்பியது. ஹிட்லர் பார்த்தீங்கன்னா அந்த மாதிரியான ஒரு பேச்சு திறன் கொண்டவர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சொல்கிறாங்க. 1923 பவேரியாவில் அதிகாரத்தை கைப்பற்ற அவர்கள் முயற்சியை மேற்கொண்டனர். யார்? ஹிட்லருடைய படை பார்த்தீங்கன்னா பவேரியாவில் அதிகாரத்தை கைப்பற்ற 1923 முயற்சியை மேற்கொண்டிருக்காங்க. மியூனிச் நகரில் முன்கூட்டியே திட்டமிடப்படாமல் அவர் மேற்கொண்ட தேசிய புரட்சி, ஹிட்லர் மேற்கொண்ட தேசிய புரட்சி அவரை சிறையில் தள்ளியது. என்ன அப்படின்னா 1923 பவேரியாவில் அதிகாரத்தை கைப்பற்ற பார்த்தீங்கன்னா முயற்சி செஞ்சார். அதுக்காக தேசிய புரட்சியை பார்த்தீங்கன்னா ஹிட்லர் மேற்கொண்டிருக்காரு. ஆனால் எந்த ஒரு ப்ரீ பிளானுமே இல்லாமல் ஹிட்லர் அதை பண்ணதுனால அவர் பார்த்தீங்கன்னா தோத்துட்டார். அதனால் அவர் சிறையில் அடைக்கப்பட்டார். அப்புறம் இங்கே கீழே பாருங்கள், பாக்ஸ் பண்ணி ஒரு தகவல் கொடுத்துருக்காங்க. இந்த தகவலை பார்த்துட்டு நம்ம கண்டினியூ பண்ணலாம் இந்த டாப்பிக்கை. சமூக ஜனநாயக கட்சியானது ஜெர்மன் பொது தொழிலாளர் கழகம் அப்படின்ற பெயரில் 1863 மே 23 லிப்சிக் நகரத்தில் நிறுவப்பட்டது. அதனை நிறுவியவர் பெர்டினாண்ட் லாசல்லி அப்படிங்கிறவர் நிறுவியிருக்காரு. இதை நோட் பண்ணிக்கோங்க. சமூக ஜனநாயக கட்சியானது ஜெர்மன் பொது தொழிலாளர் கழகம் அப்படின்ற பெயரில் எப்பொழுது நிறுவப்பட்டதுன்னு கேள்வி கேட்டாங்கன்னா 1863 மே 23 நிறுவப்பட்டது. எந்த நகரத்தில் நிறுவப்பட்டது அப்படின்னா லிப்சிக் நகரத்தில் பார்த்தீங்கன்னா நிறுவப்பட்டது. நிறுவியவர் யாருன்னா பெர்டினாண்ட் லாசல்லி அப்படிங்கிறவர் நிறுவியிருக்காரு. இதை நோட் பண்ணிக்கோங்க. அப்புறம் 19ஆம் நூற்றாண்டுடைய இறுதி பகுதியை சார்ந்த ஜெர்மனிய மேட்டுக்குடியினர் ஒரு சோசியலிச கட்சியுடைய இருப்பை புதிதாக ஒன்றிணைக்கப்பட்ட ரெய்கின் அப்படின்னு குடியரசு கட்சியுடைய பாதுகாப்புக்கும் உறுதிப்பாட்டுக்கும் ஒரு அச்சுறுத்தலாக கருதுனாங்க. அதனால் பிஸ்மார்க் அப்படிங்கிறவர் 1878 முதல் 1890 வரைக்கும் அந்த கட்சியை பார்த்தீங்கன்னா தடை செஞ்சுருந்தார். அதாவது 19ஆம் நூற்றாண்டுடைய இறுதி பகுதியை சார்ந்த ஒரு ஜெர்மனிய மேட்டுக்குடியினர் பார்த்தீங்கன்னா சொல்கிறாங்க, இந்த சோசலிஸ்ட் கட்சி இருக்கிறது நம்ம இப்போ புதுசாக ஒருங்கிணைச்சிருக்க இந்த குடியரசு கட்சியுடைய பாதுகாப்புக்கும் உறுதிக்கும் ஒரு அச்சுறுத்தலாக இருக்குது. அதனால் அதை இருக்கக்கூடாது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சொல்கிறார். ஒரு மேட்டுக்குடியினர் சொல்கிறார். அப்போது என்ன பண்ணுறாரு பிஸ்மார்க் அப்படிங்கிறவர் 1878 1890 வரைக்கும் அந்த சோசியலிஸ்ட் கட்சியை நான் தடை செய்கிறேன்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு அவர் பார்த்தீங்கன்னா தடை செஞ்சிட்டாரு. அப்புறம் 1945 ஹிட்லருடைய 3வது ரெய்கின் வீழ்ச்சியை தொடர்ந்து, ரெய்கின் என குடியரசுடைய வீழ்ச்சியை தொடர்ந்து இந்த கட்சி மறுபடியும் பார்த்தீங்கன்னா புத்துணர்ச்சி பட்டுடுச்சு. ஹிட்லரை எதிர்த்த கட்சி அப்படின்ற பெயரோட வெய்மர் காலத்திலிருந்து செயல்படும் ஒரே கட்சி பார்த்தீங்கன்னா இந்த கட்சி தான். சரிங்களா? ஸோ ஹிட்லருடைய கட்சியுடைய வீழ்ச்சியை தொடர்ந்து மறுபடியும் பார்த்தீங்கன்னா அந்த சோசியலிஸ்ட் கட்சி பார்த்தீங்கன்னா மறுபடியும் புத்துணர்ச்சி பெற்றிருக்கு. ஸோ ஹிட்லரை எதிர்த்த கட்சி அப்படின்ற பெயரோட வெய்மர் காலத்திலிருந்து செயல்படுற ஒரே கட்சி இந்த சோசியலிஸ்ட் கட்சி அப்படிங்கிறது தான். சரி, இப்போ பார்த்தீங்கன்னா மியூனிச் நகரில் முன்கூட்டியே எந்த ஒரு திட்டமிடலும் இல்லாமல் ஹிட்லர் மேற்கொண்ட தேசிய புரட்சி அவரை பார்த்தீங்கன்னா சிறையில் தள்ளிச்சு அப்படின்னு பார்த்தோம்.
சிறையில் இருந்தபோது ஹிட்லர் என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா அவருடைய அரசியல் சிந்தனைகளை உள்ளடக்கிய சுயசரிதை நூலான மெயின் கம்ப் அப்படின்ற நூலை, மெயின் கம்ப் அப்படின்னா எனது போராட்டம் அப்படின்னு அர்த்தம், மெயின் கம்ப் அப்படின்னா எனது போராட்டம் அப்படின்ற நூலை வந்து பார்த்தீங்கன்னா ஹிட்லர் எழுதியிருக்காரு அவர் வந்து சிறையில் இருக்கும்போது. ஏன்னா ஜெயிலுக்குள்ளே இருக்கும்போது எதுக்கு சும்மா இருந்துக்கிட்டு நம்ம ஏதாவது ஒரு நூலை எழுதி விடுவோமே அப்படின்னு சொல்லிட்டு ஹிட்லர் என்ன பண்ணியிருக்காரு அவருடைய அரசியல் சிந்தனைகளை உள்ளடக்கிய ஒரு சுயசரிதை நூலான மெயின் கம்ப் அப்படின்ற நூலை வந்து பார்த்தீங்கன்னா வெளியிட்டிருக்காரு. இதை நோட் பண்ணிக்கோங்க. ஹிட்லர் சிறையில் இருக்கும்போது அவருடைய அரசியல் சிந்தனைகளை உள்ளடக்கிய ஒரு நூல் வெளியிட்டிருக்காரு. அந்த எந்த நூல் அப்படின்னா மெயின் கம்ப் அப்படின்ற நூல் தான். அந்த நூலை வந்து வெளியிட்டிருக்காரு. 1932 நடைபெற்ற குடியரசுத் தலைவர் தேர்தலில் கம்யூனிஸ்டுகள் 60 லட்சம் வாக்குகளை வந்து பார்த்தீங்கன்னா பெற்றிருக்காங்க. 1932 வந்து ஜெர்மனியில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு குடியரசுத் தலைவர் தேர்தல் நடக்குது. அந்த தேர்தலில் கம்யூனிஸ்டுகள் எத்தனை வாக்குகளை பெறுறாங்க அப்படின்னா 60 லட்சம் வாக்குகளை வந்து பார்த்தீங்கன்னா பெறுறாங்க. முதலாளிகள், சொத்து உரிமையாளர்கள் நாசிசத்தை ஆதரிக்க தொடங்கினாங்க. அந்த வாய்ப்பை பயன்படுத்தி கொண்ட ஹிட்லர் தவறான வழியில் அதிகாரத்தை கைப்பற்றினார். அதாவது என்னென்னா முதலாளிகள், சொத்து உரிமையாளர்கள் அவங்கள்ட்ட தான் காசு இருக்குது, காசு வச்சா எந்த வேலையும் நடக்கும் அப்படின்றதுனால இவங்க என்ன பண்ணிடுறாங்க நாசிசம் தாங்க வரணும் அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு வந்து நாசிசத்துக்கு ஆதரவு தெரிவிக்கிறாங்க. இந்த வாய்ப்பை பயன்படுத்தி கொண்ட ஹிட்லர் என்ன பண்ணார் தவறான வழியில் அதிகாரத்தை கைப்பற்றினார். தவறான வழியில் அதிகாரத்தை கைப்பற்றினார் அப்படின்னு என்ன அர்த்தம்? நேர்மையான வழியெல்லாம் கிடையாதுங்க. எத்தனை பேரை போட்டு தள்ளணுமோ அதன் பேரை போட்டு தள்ளி சாய்ச்சிட்டு சூழ்ச்சியெல்லாம் பண்ணிவிட்டு அதிகாரத்தை வந்து பார்த்தீங்கன்னா ஹிட்லர் கைப்பற்றிட்டார். ஸோ அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா விஷயம். ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா ஜெர்மனிய பாசிசத்துடைய தோற்றம். இந்த ஃபோட்டோவில் இருக்கார் பாருங்கள், பிளட்ஜ் அப்படின்னு வச்சுக்கிட்டு அவர் தான் வந்து பார்த்தீங்கன்னா ஹிட்லர். இவர் வந்து பார்த்தீங்கன்னா பிளட்ஜ் வைக்கிறார் அப்படின்னா நான் இதை தான் செய்வேன் அப்படிங்கிற மாதிரி தான் வந்து பார்த்தீங்கன்னா அவர் பிளட்ஜ் வைப்பார். இதுதான் சட்டம், அந்த சட்டத்துக்கு வந்து புறம்பாக நான் நடக்க மாட்டேன், சட்டத்துக்கு உட்பட்டு மக்களை வந்து நான் காப்பேன் அப்படின்னு சொல்லி தான் அவர் வந்து பார்த்தீங்கன்னா பிரமாணம் எடுக்க மாட்டார். நான் இப்படி தாண்டா பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் பிளட்ஜ் வச்சு வந்து பார்த்தீங்கன்னா பிரமாணம் எடுக்கக்கூடிய ஆள் தான் அவர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சர்வாதிகாரி அப்படின்னு நம்ம எல்லாத்துக்குமே வந்து பார்த்தீங்கன்னா தெரியும்.